Praise the Lord. Welcome to Jesus Tuition. Dear student, இன்னைக்கு 10th standard maths exercise 5.1ல 4th sum பார்க்கலாம். 4th sumல பாருங்க, in each of the following find the value of a for which the given points are collinear கொடுத்திருக்காங்க. இதுல ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. இப்போ first one பார்க்கலாம். first oneல பாருங்க 3 points கொடுத்திருக்காங்க. இது collinear கொடுத்திருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா a உடைய வேல்யூவை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மூணு பாயிண்ட்ஸும் கொலினியர்னு கொடுத்துருக்காங்க. a உடைய வேல்யூ தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ இங்க கவனிங்க, கொலினியர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே லைன்ல இந்த மூணு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க கவனிங்க, இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இந்த மூணு பாயிண்ட்டும் ஒரே நேர்கோட்ல ஒரே லைன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரே லைன்ல மூணு பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இதுக்கு ஏரியா இருக்காது. ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ட்ரையாங்கிள் இது மாதிரி இருந்தா மட்டும்தான் இதுக்கு ஏரியா இருக்கும். ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது மாதிரி மூணு பாயிண்ட்ஸுமே ஒரே லைன்ல வந்துருச்சு அப்படின்னா ஏரியா என்னவா இருக்கும், ஏரியா வந்து 0வா தான் இருக்கும். ஏரியா இதுக்கு இருக்காது. அதை தான் இங்க கொலினியர்னு கொடுத்துருக்காங்க. இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏரியா என்னவா இருக்கும், ஏரியா இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இப்போ நம்ம ஏரியாவை வந்து நம்ம என்னவா தான் எடுத்துக்கிறோம், 0வா தான் எடுத்து இந்த சம் போட போறோம். இப்போ லாஸ்ட் சம்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி போட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலாவை நம்ம எழுதி அதுல வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா. அதாவது இங்க பாருங்க, x1 y2 x2 y3 x3 y1 இப்படி கனெக்ட் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் போர்ஷன் எடுத்திருக்கோம். மைனஸ் செகண்ட் வந்து கீழ இருந்து மேல y1 x2 y2 x3 y3 x1 கீழ இருந்து மேல கனெக்ட் பண்ணி இந்த செகண்ட் போர்ஷன் எடுத்தோம் இல்லையா. ஸோ இதுல நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இந்த ஃபார்முலாலேயே தான் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணுன்றது கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டா இதுலயே நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மெத்தடு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால நம்ம இதை போட வேணாம், இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார்முலாவை நம்ம எழுதாம இந்த மாதிரி a is equal to half into இது எழுதிக்கிங்க ஸ்கொயர் யூனிட். இது மறக்காம கண்டிப்பா இந்த ஸ்கொயர் யூனிட் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கும் மார்க் போடுவாங்க. இப்போ இதுல இந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லயும் பாருங்க, x1 y1 x2 y2 x3 y3 சொல்லி இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அப்பதான் இதுல சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ a is equal to half. இந்த ஆஃப் வந்து நமக்கு ஃபார்முலால நம்ம பார்த்தோம் இல்லையா, முன்னாடி இந்த ஆஃப் அதையும் அந்த மைனஸையும் நம்ம மறக்காம இதுல போடணும். இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆனா ஆஃபும் மைனஸும் கண்டிப்பா இதுல சேர்த்துக்கணும். a is equal to half into இந்த x1 வந்து 2, x2 வந்து 4, x3 வந்து 6, x1 வந்து 2. அடுத்து y1 வந்து 3, y2 வந்து a, y3 வந்து -3, y1 வந்து 3. இந்த 3 பாயிண்ட்ஸ் கொலினியர் கொடுத்திருக்கனால ஏரியா என்னவா இருக்கும்னு சொல்லிருக்கேன், 0ன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 0வை இங்க எழுதிக்கிங்க. இப்போ இத கனெக்ட் பண்ணும் இல்லையா, மேல இருந்து கீழே இப்படி கனெக்ட் பண்ணும். இப்போ a is equal to half into 2 into a 4 into -3 6 into 3. 2 into a 2a வரும், plus into minus 4 into 3 12 plus into plus 6 3s are 18. இந்த ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா, இப்படி ஒரு சின்ன பிராக்கெட் போட்டுக்கோங்க இதுக்கு. அடுத்தது மைனஸ், ஃபார்முலால உள்ள மைனஸ், மறுபடியும் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி கீழ இருந்து மேல இந்த மாதிரி இப்படி கனெக்ட் பண்ணிக்கிங்க. 3 4s are 12 plus a into 6 6a minus into plus minus 3 2s are 6. இந்த பெரிய பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் இந்த 0. அடுத்த ஸ்டெப்ல a is equal to half into 2a. இந்த கான்ஸ்டன்ட்ல பாருங்க +18 இருக்கு, இங்க -12 இருக்கு. +18ல இருந்து -12 செப்பரேட் பண்ணி பெரிய சைன் போடணும் இல்லையா. பெரிய சைன் பிளஸ்ஸா இருக்கனால +18ல இருந்து 12 செப்பரேட் பண்ணோம்னா 6 மைனஸ் இந்த மைனஸ். அடுத்தது இதுல பாருங்க 12 இருக்கு, இதுல -6 இருக்கு. இதையும் நம்ம செப்பரேட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடணும். பெரிய நம்பர் சைன் வந்து பிளஸ்ஸா இருக்கனால இங்க பிளஸ் தான் வரும்.
12 இருந்து 6 செப்பரேட் பண்ணோம்னா 6 வரும். அப்போ பிளஸ் 6 இங்க இருக்கக்கூடிய இந்த பிளஸ் 6a அப்படியே வந்துடும். பெரிய பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் 0. இப்போ அடுத்த ஸ்டெப்ல இங்க கவனிங்க 1/2 ஈக்குவல் 0 இருக்கு இல்லையா, இந்த 0வோட இந்த 2வை மல்டிபிகேஷன் பண்ணோம்னா 0 ஆயிடும். 0வோட எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணாலும் மல்டிபிகேஷன் பண்ணாலும் அது 0 ஆயிடும் இல்லையா. அப்ப நமக்கு என்ன ஆயிடும், 2வோட 0வை மல்டிபிகேஷன் பண்ணா 0ன்னு வரும். அப்ப என்ன இருக்குன்னா 2a + 6. அதே மாதிரி இந்த மைனஸ் ஆல உள்ள இருக்கக்கூடிய சைன்ஸையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் இன்டூ பிளஸ் -6 மைனஸ் இன்டூ பிளஸ் -6a இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 0 எப்படின்னா இந்த 2வையும் 0வையும் மல்டிபிகேஷன் பண்ணி இந்த 0 எடுத்திருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல இங்க கவனிங்க, இங்க 2a இருக்கு, இங்க -6a இருக்கு இல்லையா. அப்ப என்ன செய்யணும், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை செப்பரேட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும். பெரிய நம்பர் சைன் மைனஸா இருக்கனால -6ல இருந்து 2வை செப்பரேட் பண்ணோம்னா 4 வரும். அப்போ 4a இந்த +6 -6 என்ன ஆயிடும், 0 ஆயிடும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை செப்பரேட் பண்ணும் இதுலயும். அப்போ +6ல இருந்து -6 செப்பரேட் பண்ணோம்னா 0 ஆயிடும். அந்த 0 நம்ம இங்க போடணுங்கிறதுல ஈக்குவல் இந்த 0வை கண்டிப்பா போடணும். இதுல இந்த a உடைய வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. அப்ப இந்த a வை மட்டும் நம்ம இங்க வச்சுக்கலாம். ஈக்குவல் 0 இந்த -4 ஈக்குவல் சைனுக்கு இந்த சைடு வந்ததுன்னா டிவைடட் பை -4 ஆயிடும். இப்போ 0வோட எந்த நம்பரை மல்டிபிகேஷன் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நமக்கு என்னதான் வரும், 0 தான் வரும். அப்ப ஈக்குவல் 0. That implies a is equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0ன்னு கிடைச்சிருக்கு. a உடைய வேல்யூ நம்ம 0ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டின்ல கேட்ட a உடைய வேல்யூ 0ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இவ்வளவுதான். இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன்லயும் அதே தான். இது 3 பாயிண்ட்ஸுமே நமக்கு கொலினியர்னு கொடுத்துருக்காங்க. a உடைய வேல்யூ தான் இதுலயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ போன சம்ல போட்டா அதே மெத்தட் தான் இதுலயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். a is equal to half into இந்த மாதிரி எழுதிட்டு ஸ்கொயர் யூனிட் இதுல இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க x1 y1 x2 y2 x3 y3 சொல்லி இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இந்த வேல்யூஸ் நம்ம இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். a is equal to half into x1. x1 வந்து a, x2 வந்து -a + 1. அடுத்தது x3. x3 வந்து -4 - a. அடுத்தது x1. x1 வந்து a. அடுத்தது y1. y1 வந்து 2 - 2a. 2 - 2a. அடுத்தது y2. y2 வந்து 2a. அடுத்தது y3. y3 வந்து 6 - 2a. y1. y1 வந்து 2 - 2a ஈக்குவல் டு 0. ஏரியா வந்து நமக்கு இதுல கொலினியரா இருக்கனால ஏரியா 0. அது இங்க எழுதிக்கிங்க. அடுத்த ஸ்டெப்ல இதெல்லாம் கனெக்ட் பண்ண போறோம். x1 y2 x2 y3 x3 y1 சொல்லி இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப a is equal to half into இந்த ஏவும் இந்த 2aவும் இது ரெண்டையும் அடுத்தது இது ரெண்டையும் இப்படி கனெக்ட் பண்ணி எழுத போறோம். a into 2a என்ன வரும்னா 2a². அடுத்தது மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் a into 6 6a. இப்போ மறுபடியும் இங்க என்ன இருக்கு, -2a இருக்கனால மறுபடியும் நம்ம இந்த ஏவால -2a மல்டிபிகேஷன் பண்ணணும். கவனிங்க, இந்த -a இது ரெண்டையுமே மல்டிபிகேஷன் பண்ணணும். மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் a into 6 6a. மறுபடியும் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் a into 2a 2a². இப்போ இந்த -a இது ரெண்டையும் மல்டிபிகேஷன் பண்ணி தான் இங்க எழுதியிருக்கோம். அடுத்தது இங்க +1 இருக்கு. இந்த +1னாலையும் இது ரெண்டையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணணும். அப்போ பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் 1 into 6 6. அடுத்தது பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 1 into 2a 2a. இந்த ரெண்டாலையுமே தனித்தனியா இது ரெண்டையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணி இங்க எழுதணும். அடுத்தது இந்த -4 இது ரெண்டையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணோம். மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 4 into 2 8. மறுபடியும் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 4 into 2a
8 ஏன்னு வரும். இப்போ இந்த -4ஆல் இது ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 இன்ட்டு 2 8. அப்புறம் மறுபடியும் இந்த -4ஆல் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 2 8 இந்த ஏ. இப்போ அடுத்தது -4ஆல் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே மைனஸ் ஏ இருக்கு பாருங்க. ஸோ இந்த மைனஸ் ஏவாலையும் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏ இன்ட்டு 2 2a minus into minus plus a into 2a 2a square. இப்போ இந்த -4ஆலையும் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம், மைனஸ் ஏவாலையும் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த மேல இருந்து கீழே கனெக்ட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு பார்ட்டு நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இந்த பிராக்கெட் போட்டு இந்த சின்ன பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். அடுத்து செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம எப்படி போனோம்? கீழே இருந்து மேலே இல்லையா? இந்த மாதிரி. கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரால மேலே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம தனித்தனியாக மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 மைனஸ் 2a இருக்கு இல்லையா? ஸோ இந்த நம்பரால ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் ஏவை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு மைனஸ் ஏ என்னவாகும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஏ 2a. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2a இன்ட்டு ஏ 2a ஸ்கொயர். இப்போ இந்த நம்பரால் இந்த ரெண்டு நம்பராலையும் மைனஸ் ஏவை மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். அடுத்தது திரும்பவும் இந்த ரெண்டு நம்பரால் இந்த 1 மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் வரும். 2 இன்ட்டு 1 2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2a இன்ட்டு 1 2a தான் வரும். இப்போ இந்த இதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது இந்த 2aவால் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த 2aவால் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2a இன்ட்டு 4 8a. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2a இன்ட்டு a வந்து 2a ஸ்கொயர். இப்போ இந்த இதையும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த 6 மைனஸ் 2aவால் இந்த ஏவை மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ 6a மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2a இன்ட்டு ஏ 2a ஸ்கொயர். இப்போ இந்த சின்ன பிராக்கெட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், இந்த பெரிய பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் எழுதிட்டு ஈக்குவல் இந்த 0. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2வால் இந்த 0வை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்னவாயிடும்? இது 0வாயிடும். இப்போ இதில் கவனிங்க, இங்கே ப்ளஸ் 2a ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 2a ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 2a ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 6a ஸ்கொயர். அடுத்தது ஏல கவனிங்க, இங்கே ஒரு மைனஸ் 6a இருக்குது, இங்கே மைனஸ் 2a இருக்கு, இங்கே 8a இருக்கு, மைனஸ் 2a இருக்கு. இப்போ இந்த மைனஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஏவை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மைனஸ் 6a மைனஸ் 2a மைனஸ் 2a இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 10a. இங்க இருக்கக்கூடிய இந்த பிளஸ் 8aவை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2a. அந்த மைனஸ் 2aவை இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது கான்ஸ்டன்ட்ல பாருங்க, பிளஸ் 6 இருக்கு, இங்க மைனஸ் 8 இருக்கு. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 2 வரும். மைனஸ் 8ல இருந்து பிளஸ் 6 சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 2. பெரிய நம்பர் சைன் மைனஸா இருக்கனால மைனஸ் 2. இப்போ ஒரு பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஃபார்முலால உள்ள மைனஸ். அடுத்தது இந்த செகண்ட் பார்ட்ல கவனிங்க, ஏ ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா இங்க பிளஸ் 2a ஸ்கொயர் இருக்கு. ஏன் நான் எடுத்தோன்னு ஏ ஸ்கொயர்னா நம்ம எப்பவுமே எப்படி போடுவோம்? ஏ கியூப் ஏ ஸ்கொயர் வெறுமன ஏ. ஸோ இது மாதிரி தான் நம்ம போடுவோம் இல்லையா? அதனால தான் நமக்கு இதில் ஏ கியூப் கிடையாது, ஏ ஸ்கொயர் இருக்கனால ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஏ, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட். ஏ ஸ்கொயர்ல பார்த்தோம்னா இங்க ஒரு பிளஸ் ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்கு. பிளஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். திரும்பவும் ஏ ஸ்கொயர்ல பாருங்க, இங்க ஒரு மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்கு. வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க, வேற எதுவும் இல்லை.
அப்போ இது அப்படி எழுதிக்கலாம் மைனஸ் 2a². அடுத்தது ஏல வந்து இங்கே மைனஸ் 2a இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் 2a இருக்கு, இங்கே மைனஸ் 8a இருக்கு, இங்கே ஒரு ப்ளஸ் 6a இருக்கு. இப்போ கவனிங்க, இது எல்லாமே எப்படி இருக்கு, மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. இதை மைனஸ்ல இருக்கக்கூடிய ஏவெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 + 2 10, 10 + 2 12. இப்போ மைனஸ் 12a இருந்து பிளஸ் 6a, இந்த பிளஸ் 6a சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய நம்பர் சைன் மைனஸா இருக்கனால மைனஸ் 12 இருந்து 6 சப்ராக்ட் பண்ணோம்னா 6a என்ன வரும்னா இந்த ஏவெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு மைனஸ் 6a கிடைச்சிருக்கு. இங்க எழுதிக்கிங்க மைனஸ் 6a. அடுத்தது கான்ஸ்டன்ட்ல பாருங்க பிளஸ் 2 மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. இப்போ பிளஸ் 2 அப்படி எழுதிக்கலாம் ஈக்குவல் 0. இந்த 2வால நம்ம மல்டிபிகேஷன் பண்ணி நம்ம 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அந்த 0 தான் இது. இங்கே கீழே எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால இது எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணுறேன். இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் இதை மட்டும் நான் திரும்பவும் நான் இங்கே எழுதுகிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த பார்ட்டை மட்டும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இதில் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மைனஸ் இருக்கனால இந்த மைனஸால் உள்ளே இருக்கக்கூடிய சைன்ஸை மட்டும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணுறோம். இங்கே கவனிங்க, இதை அப்படியே எழுதிக்கலாம் 6a² மைனஸ் 2a மைனஸ் 2. இந்த மைனஸால் உள்ளே இருக்கக்கூடிய சைன்ஸை மட்டும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 2a² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6a மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் கவனிங்க, இங்கே ஒரு ப்ளஸ் 6a² இருக்கு, இங்கே ஒரு ப்ளஸ் 2a² இருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8a² வரும். அடுத்து கவனிங்க, இங்கே மைனஸ் 2a இருக்கு, இங்கே ப்ளஸ் 6a இருக்கு. இது ரெண்டும் ஆப்போசிட் சைனாக இருக்கனால செப்பரேட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும். பெரிய நம்பர் சைன் ப்ளஸ்ஸாக இருக்கனால ப்ளஸ் வரும். 6aலேருந்து 2a செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா 4a. அடுத்தது இங்கே மைனஸ் 2 இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் 2 இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஒரே சைனாக இருக்கனால ரெண்டே ஆட் பண்ணி அதே சைன் போடணும். அதே சைன் போது மைனஸ் வரும். 2 + 2 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கவனிங்க, இப்போ இது எல்லாமே நமக்கு 4th டேபிளில் டிவைட் ஆகக்கூடியதாக இருக்கு. அதனால டிவைடட் பை 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 8 வந்து 4th டேபிளில் 2 டைம் வரும், 2a². 4 வந்து 4 டேபிளில் 1 டைம் வரும். இப்போ வெறுமனே ஏன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் a 1a வரும், நம்ம வெறுமனே ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 4 வந்து 4th டேபிளில் 1 டைம் வரும். இப்போ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இங்கே கவனிங்க, ஏக்கு முன்னாடி 2 இருக்கனால இது ரெண்டையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணி தான் ப்ராடக்ட் எடுத்துக்கணும். அப்போ p இஸ் ஈக்குவல் டு 2 × 1 2 வரும், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2. ப்ராடக்ட் வந்து மைனஸ் 2. சம் வந்து a வந்து 1a இருக்கனால சம் வந்து 1. ரெண்டு நம்பரை மல்டிபிகேஷன் பண்ணும்போது மைனஸ் 2 வரணும், ஆடில்னா செப்பரேட் பண்ணும்போது பிளஸ் 1 வரணும் இல்லையா. இப்போ 2 1s 2 வரும். இப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரணும் இல்லையா. இது ரெண்டுல எதை நம்ம பிளஸ்ஸா எடுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, நமக்கு சம் வந்து பிளஸ் 1ல இருக்கனால நமக்கு பெரிய நம்பர் சைன் வந்து பிளஸ்ல வேணும். அப்போ இதை பிளஸ் 2ன்னு எடுத்துக்கலாம், இதை மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 1s 2. இது பாருங்க, பிளஸ் 2லேருந்து மைனஸ் 1 செப்பரேட் பண்ணும்போது 1 வரும். பெரிய நம்பர் சைன் பிளஸ்ஸா இருக்கனால பிளஸ் 1. அப்போ பெரிய நம்பர் சைனை தான் நம்ம பிளஸ்ஸா எடுத்துக்கணும். அடுத்ததுல இது நம்ம டைரக்ட் ஆன்சரா கொண்டு போக முடியாது இல்லையா, ஏன்னா இங்க ஏக்கு முன்னாடி 2 இருக்கனால டிவைடட் பை 2a, இங்கேயும் டிவைடட் பை 2a எழுதிக்கிங்க. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 2s 2. இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து a + 1, இதை வந்து 2a - 1, 2a + 1 2a - 1. இது மாதிரி எழுதிட்டோம். இப்போ இதை தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு ஆன்சராக கொண்டு போகணும். இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது, a + 1 2a - 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது a + 1 2a - 1 கிடைச்சது ஈக்குவல் 0. இப்போ இதையும் நம்ம தனித்தனியாக எப்படி எழுதலாம் அப்படின்னா a + 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம்.
அதே சமயத்தில் 2a minus 1 is equal to 0 எழுதலாம். இப்போ இதில் இந்த a மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் 1 ஈக்குவல் சைடுக்கு இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ இந்த ப்ளஸ் 1 என்ன ஆகிடும், மைனஸ் 1 ஆகிடும். அதே மாதிரி இதுலேயும் 2a ஃபர்ஸ்ட் இங்கே வச்சுக்கலாம். ஈக்குவல் மைனஸ் 1 ஈக்குவல் சைடுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 1 ஆகிடும். a is equal to 1. இந்த 2வையும் நம்ம ஈக்குவல் சைடுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டிவைடட் பை 2 ஆகிடும். ஏன்னா இது ரெண்டு கடையில் மல்டிபிகேஷன் இருக்கு. அப்போ இந்த 2 என்னவாயிடும், ஈக்குவல் சைடுக்கு இந்த சைடு வந்ததுன்னா டிவைடட் பை 2 ஆகிடும். இப்போ ஏவோடைய வேல்யூ பாருங்க, ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து a is equal to minus 1 கிடைச்சிருக்கு. இன்னொன்று a is equal to 1 by 2 கிடைச்சிருக்கு. இப்போ இவ்வளோதான் இந்த சம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன்லையும் ஏவோடைய வேல்யூ நம்ம ரெண்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.